வணக்கம். இவ்வளோ குட்டியுண்டு ஒரு ரோஸ் செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுவும் பூவோட. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுதான் புது அனுபவம். 10 டேஸ் முன்னாடி இந்த செடியில் மொட்டு விட்டதை பார்த்ததுலேருந்து ஒரே ஆர்வம், எப்படா இது பூ பூக்கும் அப்படின்ட்டு. 3 ஜூன் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. இந்த பூவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னை விட என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். இந்த செடியை நான் நர்சரி ட்ரேயில் தான் வளர்த்துனேன். இதுக்கு முன்னாடி கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேர் விட்டு வந்திருந்தது அப்படின்னு. இந்த நர்சரி ட்ரேயில் வெறும் கொக்கோபீட் மட்டும்தான் போட்டு வளர்த்திருக்கேன். அதுவும் திக்கான ஸ்டெம்லாம் எடுக்க கிடையாது. ரொம்பவுமே மெலிசான சின்ன ஸ்டெம் தான், நுனிக்குச்சியை தான் வந்து வச்சுருக்கேன். அதுலேயே இவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்து மொட்டு விட்டு பூ வந்திருக்கு. ஜஸ்ட்டு இந்த செடி வந்து என்னோடய விரல் சைஸ் அளவுக்கு தான், ஃபுல் விரல் சைஸ் அளவு கூட இல்லை. இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் செடியில் பூவை பார்த்த உடனே எனக்கு இருக்க சந்தோஷம் இருக்குது, அளவில்லாத சந்தோஷம். ஏதோ லைஃப்பில் சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக முதல்ல 5 செடி வச்சுருந்தேன். 5னா ஒரு குழியிலையும் வந்துட்டு ஒரு நர்சரி ட்ரே குழியிலையும் வந்துட்டு 2 ஸ்டெம்மாக வச்சுருந்தேன். சென்டரில் இருந்த ஒரு ஸ்டெம் மட்டும் புதுசாக வச்சது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. மற்றது எல்லாமே இந்த பூத்து இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் கட்டிங்கோட வச்சது தான். 1 வீக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், இது என்னைக்கு பூக்குதோ அன்றைக்கி இந்த ரீபாட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. 3 ஜூன் அன்னைக்கு பூத்துருந்து இல்லையா, ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு இதை ரீபாட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வேர் விட்டு வந்திருக்கணும் நானும் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. இந்த செடி வந்துட்டு எப்படி நான் பதியம் போட்டு வச்சேன் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் கொடுக்குறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ரீபாட் பண்ணி 2 டேஸ் கழிச்சு இன்றைக்கி 5th ஜூன் 2025 அன்றைக்கி எடுத்த பிக்ஸ் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் லாங் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.